Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹalleluya. இந்த நல்ல நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக கற்றுத் தந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 37வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 37வது அதிகாரம். பேஜ் நம்பர் பழைய பாடல 842. அதிகாரத்தின் 35வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை இது. இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாக இருப்பேன். எசேக்கியா ஆளுகை செய்கிறான். எசேக்கியாவுக்கு கீழாக இருந்த பட்டணம் அது எருசலேம். அதை ரட்சிக்கும்படிக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்தார். இந்த நாளிலே சபைக்கு கர்த்தர் எப்படி தருகிறார் தெரியுமா? நான் உங்களை ரட்சிக்கும்படிக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஒரு போராட்டமான சூழ்நிலையில், ஒரு நெருக்கமான வேளையில், ஒரு கஷ்டமான வேளையில், கண்ணீரின் பாதையில் இருந்தபோது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பின, பேசின, கர்த்தர் உரைத்த வார்த்தை தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வேற ஒன்றுமில்லை, நான் ஆதரவா இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன், ஆதரவா இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் பெரியவர். அவரை போல் ஒரு தேவன் இல்லை. அவர் தேவர்களில் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் இருப்பவர்களும் பெரியவராகிய கர்த்தர், வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் உடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலானவர், ஆதியும் அந்தமுமானவர், மரித்து உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார், நான் ஆதரவா இருக்கிறேன் என்று. கர்த்தர் தந்த வார்த்தையை கரங்களை தட்டி எஸ் ஆமென் என்று சொல்லி பெற்றுக் கொள்வீர்களா? ஆதரவற்ற நிலைமையில் ஒரு கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உள்ளங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். நான் ஆதரவா இருக்கிறேன். யாரும் ஆதரவில்லை என்ற கலக்கம் தேவையில்லை. ஒரு நம்பினவர்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லை, நம்பினவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கவில்லை என்ற வேதனை தேவையில்லை, என்ற கலக்கம் தேவையில்லை. இருக்கிறவராகவே இருக்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆதரவா இருக்கிறேன் என்று. நான் ஆதரவா இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்கிறார். இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது 36வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா அரசாண்ட வருஷத்துல அசீரிய ராஜா சனகரிப் அநேக பட்டணங்களை அவன் பிடித்துக் கொள்கிறான். அநேக பெரிய பெரிய பட்டணங்களுக்கு விரோதமாக போய் அவைகளை பிடித்துக் கொண்டு இப்பொழுது நேர எருசலேமுக்கு வருகிறான். எசேக்கியா அரசாண்ட பட்டணத்தை பிடிக்கும்படியாக நேர வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? ரப்சாக்கே என்று ஒருவனையும் அவனுடைய பெரிய சேனையையும் இந்த எருசலேமுக்கு விரோதமாக அனுப்புகிறான். நிறைய கவனியங்கள். எசேக்கியாவுக்கு விரோதமாக ஒரு சேனை எழும்புகிறது, சத்ருவின் சேனை. இந்த சனகரிப் ஆட்களை அனுப்புகிறான், தன்னுடைய சேனை அனுப்புகிறான். எசேக்கியாவை கலங்கடிக்க, எசேக்கியாவை குழப்பும்படியாக, எசேக்கியாவை தோற்கடிக்க, எசேக்கியாவை பிடித்துக் கொள்ள ஒரு பெரிய சேனை எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறது. ரப்சாக்கே தலைவர் அனுப்புறான். ரப்சாக்கே வந்து நிற்கிறான். வந்து நின்றதும் அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? 4வது வசனத்தின் கடைசியில, நீ நம்பி இருக்கிற
இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ஒன்றை நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும், ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எப்பொழுதுமே போராடுவான். அவன் முதலாவது கை வைக்கிறது எதுல தெரியுமா? நம்முடைய நம்பிக்கையில. நம்முடைய காரணம் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லி இருக்கிறார், தேவனால் எல்லாம் கூடும், அதே போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படி என்றால் சத்துருவானவன் அவன் ஜெயிக்க வேண்டுமானால், அவன் நம்மை ஜெயிக்க வேண்டுமானால் அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான். இவனுடைய நம்பிக்கையை குழப்பி விட்டால் போதும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கை வைக்க, நம்முடைய நம்பிக்கையில கை வைப்பான். இந்த நம்பிக்கை, ஆகவேதான் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். அவன் முதல் ஃபைட்டை நம்பிக்கையில், விசுவாசத்துல தான் கை வைக்கிறான். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் குறைகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், சாத்தாங்க பாம்பு போட்டான், விசுவாசத்துல கொண்டு ஒரு பாம்பு தூக்கி போட்டுட்டான். நம்பிக்கை என்ன சொல்லிவிட்டு அவன் நம்பி இருந்த தேவனை நிந்திக்க துவங்குகிறான். முதல்ல விசுவாசத்தை நீ இப்படி நம்பி என்னத்தை கண்ட? சனகரிப்பு வரவில்லை, சனகரிப்பு ஆட்களை அனுப்புகிறான். இதே போலதான் சாத்தான் என்ன செய்வான்? தன்னுடைய கூட்டத்தை நமக்கு விரோதமாய் அனுப்புவான். செயல்பட்டு முதல்ல விசுவாசத்துல கை வைக்கணும். நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் விசுவாசம், அந்த விசுவாசத்தை அவன் குழப்ப பார்க்கிறான். காரணம், நம்மை விட அதிகம் வசனம் தெரிந்தவன் பிசாசு. இயேசுவிடத்திலே வசனத்தை வைத்துதான் விளையாடுகிறான், சோதிக்கிறான். அவனுக்கு தெரியும் விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடியால் அல்லவா கர்த்தர் இவனை எல்லா சூழ்நிலைக்கு விலக்கி காத்துக் கொண்டிருக்கிறான். இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் மாற வேண்டும். இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் மாற வேண்டுமானால் இவனுடைய விசுவாசத்தில் கொண்டு கை வைக்கணும். சோதிக்கிறான் நம்பிக்கையை. ஏதேன் தோட்டத்தில் இந்த விசுவாசத்தை தான் முதல்ல சோதிச்சான். பைபிள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் அங்க விழுகிறது. ஒரு ஆங்கில பைபிள் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருந்தாங்க. கொஸ்டின் மார்க் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது இப்படிதான் இருக்கும். கொஸ்டின் மார்க் அது பாம்பு மாதிரி தான் இருக்கும். எஸ், வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இது கர்த்தர் தருகிற கேள்வி அல்ல, இது மற்றவன் தருகிற கேள்வி. இந்த நம்பிக்கை என்ன கேட்கிறான் பாருங்க. நம்பிக்கையில கை வைக்கிறான். சுகம் கிடைக்கும் என்று இத்தனை நாள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தா, இது நம்பிக்கை என்ன? எதை நம்பி கொண்டிருக்கிற? நாம இருந்தால் என்ன செய்வோம்? யோசிக்க துவங்குவோம். எஸ், ஆமா, கரெக்டு தானே. மற்றவர்களை விட நாம் பரிசுத்தமாய் தான் வாழ்கிறோம். மற்றவர்கள் செய்கிற அருவருப்பான செயல்களை நாம் செய்யவில்லை. மற்றவர்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போகும்போது நாம் 2 முறை 3 முறை சொல்லுகிறேன். அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு சோதனை? கரெக்டு தானே, யோசிக்க துவங்குவோம். இப்படி ஒரு யோசனை நமக்குள்ளே வருகிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், சாத்தான் ஜெயம் எடுக்க துவங்கி விட்டான். இங்கே அவன் கேட்கிறான். இரண்டாவதாக ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுபக்கத்தில் எசேக்கியா எப்படிப்பட்டவனாயிருந்தான்? ஒரு பக்கத்தில் ஒரு போராடுகிற ஒரு கூட்டம், எசேக்கியாவுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு சேனை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், போராடுகிறவர்கள் போராடி கொண்டிருக்கட்டும், நமக்கு ஆதரவாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்வதற்கான காரணம் என்ன? கர்த்தர் இந்த வார்த்தையை எசேக்கியாவை பார்த்து சொல்வதற்கு எசேக்கியா என்ன செய்தான்? எசேக்கியா செய்த ஒரு 4-5 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, எசேக்கியா எப்படிப்பட்டவன் தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் இதே சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். 5வது வசனம். அவன் 2 ராஜாக்கள் 18:5 வாசிங்க எடுத்தவங்க. எஸ், அவன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்தவனாக இருக்கிறான். அந்த நம்பிக்கையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த ராஜாக்களில் யாரும் அவனை போல நம்பிக்கை வைக்கவில்லை என்று. இது வாசித்த போது ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். அவனுக்கு முன் இருந்த ராஜா தாவீது ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவன். இங்கே தாவீதை போல அவன் செம்மையாய் நடந்த போது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3வது வசனம், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதில் ஆண்டவர் கிரேடு வைக்கல, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. ஆனா நம்பிக்கை என்ற விஷயம் வரும்போது அங்க ஆண்டவர் ஒரு லெவல் வச்சிருக்கிறாங்க, கிரேடு வச்சிருக்கிறாங்க. தாவீதை விட இவன் நம்பிக்கையில பெரியவன்.
என்ன அழகா தெளிவாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அவனுக்கு முன் இருந்தவர்களிலும் அவனுக்கு பின் இருந்தவர்களிலும் இவன் நம்பிக்கை அப்படிப்பட்டதா இருந்தது, உயர்ந்ததா இருந்தது. அப்படி என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய நம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் லெவலை இன்க்ரீஸ் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். இன்க்ரீஸ் பண்ண இன்னும் கூட்டணும். இந்த நம்பிக்கை பெருக பெருகதான் அவனுக்கு பொறுக்க முடியவில்லை. கேட்கிறான், இந்த நம்பிக்கை என்ன? நீ வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? செம்மையாய் நடக்கிறோம், ரைட். பரிசுத்தமாய் வாழ்கிறோம், ரைட். இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரே வேல்யூ தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்பிக்கை என்று வரும்போது கர்த்தர் இன்னும் எதிர்பார்க்கிறார், இன்னும் எதிர்பார்க்கிறார். இயேசுவினிடத்தில் சுகம் பெற வந்தவர்களிடத்தில் ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமா? நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதே வேளையில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சீஷர்களோடு கூட படகிலே சென்று கொண்டிருந்த போது கடல் கொந்தளித்ததை கண்டு அவர்கள் கலங்கினார்கள். இயேசு கிறிஸ்து கடலையும் காற்றையும் அதட்டிவிட்டு அவர்களை பார்த்து நீங்க விசுவாசிக்கிறீங்களா என்று கேட்கவில்லை. மாறாக என்ன கேட்டா தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். எங்கே என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த நம்பிக்கை. சாத்தான் பார்க்கிறான், எசேக்கியா அவன் அடிக்கணும்னா அவன் நம்பிக்கை குழப்பத்தை உண்டாக்கணும். அவன் அசையாம இருக்கிறானே, அவன் அசையாமல் இருக்கிற வரைக்கும் எத்தனை பெரிய சேனைகள் வந்தாலும் அடிக்க முடியாது என்பதை நம்மை விட சத்துரு நன்றாய் அறிந்திருக்கிறான். நம்மை விட சத்துரு நன்றாய் அறிந்திருக்கிறான். நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவன் நம்பினான். இரண்டாவதாக அவன் என்ன செய்கிறான்? 6வது வசனம். இரண்டாவதாக அவரை சார்ந்திருக்கிறான். அவன் அசீரியாவின் ராஜாவை சேவிக்கவில்லை என்று 7வது வசனத்தில் பார்க்கிறோம். நம்பிக்கை வைத்திருக்கிற கன்மலையின் மேல் அவரை சார்ந்திருக்கிறான். மூன்றாவதாக என்ன செய்கிறான்? அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வருவோம். அதனுடைய 36வது அதிகாரத்தின் 15வது வசனம். ரப்சாகே சொன்ன வார்த்தை யார் சொல்லுங்க? அவன் செய்த மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? தான் நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்லாமல் தன்னோடு இருக்கிறவர்களையும் கர்த்தரை நம்ப பண்ணுகிறான். இது யார் சொல்றா? அவனுக்கு விரோதமாய் வந்த சத்துரு சொல்லுகிறான். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சாத்தானுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை அவன் பார்க்கணும். இன்னைக்கு ஏன் ஈஸியா அவனுடைய காரியங்கள்ல அவன் செய்யறதெல்லாம் அவன் கொண்டு வர பலவீனத்துல நாம் அகப்படுற அவன் வைக்கிற கண்ணில ஏன் சிக்கிக் கொள்ளுகிறோம் என்றால், விசுவாசிகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற, சாத்தானை தோற்கடிக்கிற இந்த நம்பிக்கை இல்லாததுதான் காரணம். அவன் தான் நம்புவது மாத்திரமல்ல, தன்னோடு இருக்கிறவர்களையும் நம்ப பண்ணுகிறான். இதை நாம் செய்கிறோமா? நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள் வேதனையில் இருக்கும் போது, கண்ணீரை பலவீனத்தில் நெருக்கத்தில் இருக்கும் போது கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அவர்களை நாம் கர்த்தரை நம்ப பண்ணுகிறோமா? இது நம்மையில் விழுந்த கடமை. நாம் நம்பினால் மட்டும் போதாது, நம்மோடு இருக்கிறவர்களை கர்த்தரை நம்ப பண்ண வேண்டும். இதை நாம் செய்ய தவறினால் அசீரியன் ஜெயிப்பான், சனகரின் வெற்றி எடுப்பான். தேவ பிள்ளைக்கு விரோதமாக எப்பொழுதுமே சாத்தானின் சேனை ஆயத்தத்தோடு இருக்கிறது. தேவ பிள்ளை அவர்கள் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி, உடையான செட்டில் இருந்து எல்லாரையும் கர்த்தர் தூக்கி எடுக்கவில்லை. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் கழுவி இருக்கிறார். அப்படி நமக்கு விரோதமாய் சாத்தான் போராட எப்போதும் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவனை ஜெயிக்க வேண்டுமானால் நமக்குள்ளே அசையாத நம்பிக்கை தேவை. நம்பிக்கை இருப்பது மாத்திரமல்ல, நாம் நம்புகிற கன்மலை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களையும் அவரை நம்ப பண்ண வேண்டும். நம்மோடு இருக்கிறவர்களை அவர் நம்ப பண்ண வேண்டும். இந்த கடமையை நாம் செய்கிறோமா? இந்த வேலையை நாம் செய்கிறோமா? பயப்படாதிருங்கள், நம்புங்க. விசுவாச வார்த்தை வசனத்தை சொல்லி மற்றவர்களை தேற்ற பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அசீரியன் ஜெயிப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. தேவ பிள்ளைகள் தோற்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. ஏன் வாழ்க்கையில் தோல்வி வந்து கொண்டிருக்கிறது? நம்பிக்கையில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடியா? Praise God, hallelujah. அடுத்ததாக அவன் என்ன செய்கிறான்? இவ்வளவு வார்த்தை பேசுறான் பாருங்க. பேசின பிறகும் அந்த 36வது அதிகாரத்தின் 21வது வசனம். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தை பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு
மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று. எஸ், பிரைஸ் காட். இந்த விஷயத்துல தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமா தோற்று போறாங்க. ஒருத்தர் 2 வார்த்தை பேசுன அவனை பார்த்து நான் 4 வார்த்தையாவது கேட்பேன். இவ்வளோ பேசுறான் பாருங்க. என்னெல்லாம் அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுகிறான், எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுகிறான். இப்படி பேசின பிறகு ஒரு வார்த்தை இவங்க பேசல. காரணம் ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் யுத்தம் செய்வார். இன்னைக்கு ஏன் யுத்தம் நடக்கலைன்னா நாமும் செஞ்சுட்டு இருக்கோம் இங்கிருந்து யுத்தம். அவன் 10 வார்த்தை கேட்டதுக்கு நான் 2 வார்த்தை அவனை பார்த்து கேட்கண்டாமா? மாம்சீகம் வெளிப்படுகிற இடத்தில் தேவனுடைய செயல்கள் வெளிப்படாது. இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு பேசின பிறகும் மௌனமா இருக்கிறாங்க. தாங்க முடியாத பாரம். அது அடுத்த அதிகாரத்தில் பாருங்க. இந்த வார்த்தையை கேட்ட போது 37வது அதிகாரத்தில் 1வது வசனம், எசேக்கியா என்ன பண்ணா? தன் வஸ்திரத்தை கிழித்து நேர ஆலயத்துக்கு போறான். அவன் அரண்மனைக்கோ அவனுடைய மாளிகைக்கோ எங்கேயும் போகல, ஆலயத்துக்கு போறான். அவனுக்கு வேதனை தாங்க முடியவில்லை. எஸ், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் தான் பேசப்பட்டது. பேசின வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எசேக்கியாவால. ஆனால் அவன் ஒரு காரியத்தில் உறுதியா இருந்தான், நான் பதில் சொல்லக்கூடாது, பழி வாங்குதல் எனக்குரியது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அமைதியா இருக்க, மௌனமா இருக்கிறான். வேற ஒண்ணு அவனுக்கு தெரிந்தது ஒண்ணு, நேர கர்த்தர் சமூகத்துக்கு போறான். அடுத்ததாக அவன் செய்கிற ஒரு காரியம் உண்டு. 37வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசியுங்கள். அவ்வளவுதான், கர்த்தரை நோக்கி. இந்த வசனத்தை நான் பார்த்தபோது இது வெறும் 2 வார்த்தை அல்லவா? இதை ஏன் ஒரு வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த 15, 16 வசனங்களை சேர்த்து ஒரே வசனமாய் போட்டிருக்கலாமே. இது வெறும் 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தைக்கு ஒரு வசனமா என்று பார்த்தபோது கர்த்தருடைய ஆவியான ஒரு காரியத்தை சுட்டி காட்டினார். இந்த கர்த்தரை நோக்கி இந்த வார்த்தை இதில் இருக்கிற மற்ற எல்லா வார்த்தையிலும் மேன்மையானது. ஒரு தேவ பிள்ளை மிகவும் கடைபிடிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய உறுதியானது. ஆகவே தான் இது எல்லா வசனத்துக்கு இடையில கொடுக்கப்படலை, இது தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி இத்தனை காரியங்கள் சனகரிப்பும் அவன் கூட்டத்தாரும் செய்யும் போது ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? அவன் 10 வார்த்தை பேசுறான், நான் 2 வார்த்தை பேசுவேன். அவன் எனக்கு விரோதமா 5 கேஸ் கொடுத்தானா, அட்லீஸ்ட் நான் அவனுக்கு விரோதமா 1 கேஸாவது கொடுப்பேன். இப்படி மாம்சீகமா போராடும் போது தேவ பிள்ளைகளை என்ன ஆராதித்தாலும் கர்த்தர் செயல்படவே மாட்டார். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைராக்கியமாய் செயல்பட வேண்டுமானால் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவன் செய்தது ஒன்றே ஒன்றுதான். எஸ், அவனால் தாங்க முடியாத வேதனை. அவன் அழுதா, அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை கிழிக்கிறான். அவன் எங்க போறான்? நேர ஆலயத்துக்கு போறான். கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். நேரம் அதிகமாய் போகிறது. இந்த வசனத்தை அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டியது. சுருக்கமாய் சொல்லுகிறேன். இங்க 36வது அதிகாரத்துல 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ரப்சாக்கே பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். ஒரு பெரிய சேனை எசேக்கியாவுக்கு விரோதமாய் வருகிறது. இங்க 37வது அதிகாரத்துல இவன் எப்படி ஜெயிக்கிறான் பாருங்க. எசேக்கியா எப்படி ஜெயிக்கிறான் பாருங்க. 15வது வசனத்துல கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே என்று கூப்பிடுறான். ஹல்லேலூயா. அவன் ஜெயிக்கிறது அங்கதாங்க. ஒரு பெரிய சேனை வந்த போது அவன் அதை பார்க்கவில்லை, சேனைகளின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சேனைக்கு முன்னதாக எந்த சேனையும் நிற்காது என்பதை அவன் அறிந்திருந்தான். இதுதாங்க நம்பிக்கை. அவன் கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே பெரிய சேனை வந்திருக்கிறது. நோ, அவன் சொல்றான் சேனைகளின் கர்த்தாவே என்று. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுவதை விட்டுவிட்டு பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து, ஆண்டவரை எனக்கு இந்த பலவீனம், எனக்கு அந்த சோதனை, இந்த சோதனை என்று நாம் புலம்புவதை விட்டுவிட்டு அந்த சோதனை, அந்த பிரச்சனையை, அந்த போராடுகிற மனிதர்களை பார்த்து சொல்லுங்கள், ஏ போராட்டமே, ஏ சோதனையே, ஏ பலவீனமே, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் சொல்றான் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்றான். சொல்லி 20வது வசனத்தை பாருங்க. எங்களை இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அவன் விண்ணப்பம் பண்ணி முடித்ததும் கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வெளிப்படும்? யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு.
நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு என்று சொல்லுவதை விட கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் வெளிப்படாது. ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போன மெடிடேஷன் கேட்கலாம், அல்லது அங்க போன அது கேட்கலாம், இங்க போன இது கேட்கலாம், சும்மா கேட்டுட்டு தான் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வெளிப்படும் தெரியுமா? யார் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவர்களுக்கு எப்பொழுது வெளிப்படுமா? அவர்கள் விண்ணப்பம் பண்ணின உடனே, அவர்கள் அறிக்கை செய்த உடனே. உடனே ஏசாயா வருகிறான், வந்து பேசுகிறான். பேசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே பாருங்கள், 33வது வசனம், 37வது அதிகாரத்தில் 33வது வசனம். நீ அந்த ராஜா, அந்த சேனை அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம்போடு அவனுடைய ஒரு கால் கூட இதுக்குள்ளப்படாது. ஏன் தெரியுமா? நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை காரியம் அங்கே அசீரிய ராஜாவின் சேனை இருந்த போது இவன் சேனைகளை கர்த்தரை நோக்கி பார்த்தான். எஸ், நமக்கு விரோதமாய் போராட்டம் வரும்போது நமக்கு யுத்தம் செய்கிற தேவனை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் ஆதரவா இருக்கிறார். அவர் ஆதரவா இருக்கிறார். என்ன நடந்தது? இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினார். 35வது வசனம் எப்படி முடியுது பாருங்கள். நான் ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அப்பொழுது, எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட அந்நேரத்தில். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது எசேக்கியா எங்க இருந்தான்? எங்க இருந்தான்? ஆலயத்தில் இருந்தான். கர்த்தருடைய தூதன் எங்க போனான்? இதுதான் நடக்கும் தேவ பிள்ளைகளே. அவன் சேனைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாத்தீங்களா? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய சேனையிலிருந்து ஒரு தூதனை அனுப்பினார். சேனைகளின் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் யுத்தம் செய்வார். நாம் எங்கும் போறோம், சும்மா இருந்தா போதும். எங்க இருக்கணும்? அவன் ஆலயத்தில் இருக்கிற அங்க யுத்தம் நடக்குது. அவன் ஆலயத்தில் இருக்கிற அங்க யுத்தம் நடக்குது. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அவர் வார்த்தையை அனுப்புவார். வார்த்தை அனுப்புவது மாத்திரமல்ல, வார்த்தைக்கு பின்னதாக அந்த வார்த்தையை செயல்படுத்தும்படியால் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை சபைக்கு தந்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். எஸ், இந்த நாள் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய தூதர்கள் கடந்து போகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் போராடுங்க, எல்லா போராட்டத்தையும் அழிக்கும்படியாக ஆர்ப்பரியுங்கள். கரங்களை தட்டி. தேவன் சும்மா பேசவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எஸ் எஸ், ஹல்லேலூயா. ரிமஷலரதரபௌரியா. நீங்கள் ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தூதர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும்படியாக. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நாம் செய்கிறதை செய்யாமல் இருக்கும் போதுதான் வார்த்தை நிறைவேறாது. அவன் செய்ததை மறந்து விடாதீர்கள். அவன் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை சார்ந்திருந்தான், தன்னோடு இருக்கிறவர்களை கர்த்தரை நம்ப பண்ணினான். அது மாத்திரமல்ல, சத்ருவானவன் எதிர்த்து பேசும்போது அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த விஷயத்துல தான் நாம் அதிகம் தவறி விடுகிறோம். மாம்சீகத்தை வெளிப்படுத்த பார்க்கிறோம். யாராவது உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது எதுவுமே சொல்லாதீங்க, கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். இவ்வளவோ அவன் செய்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? சொல்றாரு, நான் ஆதரவா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய சேனை வந்தா என்ன, நான் ஆதரவா இருக்கிறேன். எஸ் எஸ், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த வார்த்தைக்கு முன்பாக உங்கள் தலைகளை தாழ்த்துவீர்களா? எஸ், ஹல்லேலூயா. எஸ், ஏன் வார்த்தை நிறைவேறவில்லை? நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருந்த போதுதானே. எஸ், நாம் செய்ய வேண்டியதை மட்டும் செய்வோம். இதெல்லாம் நம்மால் செய்ய முடிந்தது. நான் எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை உண்டு. நம்மால் முடிந்ததை நாம் செய்யும் போது நம்மால் முடியாததை நமக்காய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், நீரன் சொந்தம், நீர் பக்கம். சமூகம் என்னை தேற்றுமே.
ஈரன் பக்கம் துன்ப வேளைகள். ஆதரவற்ற நிலைமையில் வந்திருக்கிற உள்ளமே இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆதரவாயிருப்பேன் என்று. கர்த்தர் இந்த வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்கள்.